ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். வெல்கம் பேக் டு நந்தினி குமார் வ்ளாக்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு என்னோடய வாய்ஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது மறுபடியுமா அப்படின்ற மாரி கொஞ்சம் யோசனை வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப் மேலே தான் நான் ரொம்ப இதுவாகிடுச்சு சொல்லிவிட்டு நான் ஒரு ஆர்டர் போட்டுட்ருந்தேன், ஸ்டிக்கரு. ஸோ மறுபடியும் ஒரு ஸ்டிக்கர் கவுண்டர் டாப் மேலே வாங்கிட்டேன். ஸோ என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது தண்ணி பட்டு ரொம்ப மேலெல்லாம் உறிஞ்சிச்சு. ஸோ உள் சைடெல்லாம் தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நான் தான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. நான் தெரியாமல் இந்தமாரி ஷைனிங் பேப்பர் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அன்பாக்சிங் பண்ணி இந்தமாரி எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதனால தெரியல. இது இந்த ஷைனிங் பேப்பர் மாரி இருக்கிறது ரொம்ப நல்ல குவாலிட்டியே இல்லை. பட் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த வாட்டி வாங்கினதோ ஷைனிங் பேப்பர் தான் வந்துச்சு. ஐயோ, ஃபஸ்ட்டு நான் 5 வருஷம் ஆச்சு நான் ஃபஸ்ட்டே ஒரு பேப்பர் ஸ்டிக் பண்ணி. அது பார்த்திங்கன்னா குவாலிட்டி செம்மையாக இருந்தது. அது பேப்பர் மாரி இருந்தது. உள்ளே நல்லா ஸ்ட்ராங்கான க்ளோ கம்மெல்லாம் இருந்தது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் இந்த பேப்பர் மாரி இது கவர் மாரி இருக்குது பாருங்கள், இது சரியே இல்லை. எனக்கு இந்த வாட்டியும் அதே தான் வந்துடுச்சு. நான் வாங்கி வச்சுட்டு அன்பாக்சிங் பண்ண டைமே இல்லாமல் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி ஒரு ஃப்ரீயாக இருக்கிறோம், இன்றைக்கி சண்டே. ஸோ நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். மாமா கொஞ்சம் போய் வெளியில் போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன், மாமா இன்றைக்கி கொஞ்சம் இது ஸ்டிக் பண்ணலான்னு. அவரே மறுபடியும் ஒன்று வாங்கிட்டியா அப்படி சொல்லிவிட்டு அவரே ஒரு ஷாக் ஆகிட்டார். மறுபடியும் இன்னொன்று வாங்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு. ஆமாம் அப்படி சொல்லிவிட்டு சரி ஸ்டிக் பண்ணிடலாம். ஏன்னா பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது. நான் காலையிலே ஏஞ்சி கிச்சனுக்கு தான் வருவோம். எல்லா லேடிஸ் ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனுக்கு தான் வருவோம். ஸோ அந்த கிச்சனில் அந்தமாரி மிஸ்ஸியாக இருந்தது. பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட்டாக இருக்கும். காலையிலே அந்தமாரி இருந்தால் ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு அது கிச்சன் எப்போவுமே க்ளீனாக இருக்கணும். ஏன்னா நானே எப்போவுமே காலையில் ஏஞ்சி தண்ணி போடுறதோ, டீ போடுறது, பசங்களுக்கு டிஃபன் செய்கிறது, ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனாலவே நானேன்றதில் எல்லாருமே ஸோ காலையில் பண்ணுவோம். நம்ம கிச்சனுக்கு தான் வந்தே ஆகணும். அந்தமாரி இருக்கும்போது எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனாலவே எனக்கு காலையிலே மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அதனால் நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக டிசைனை பார்த்துருந்தேன். பாப்பாட்ட எல்லாம் காமிச்சேன். இந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். சரி, எனக்கும் பிடிச்சிருந்துச்சி. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமே, எப்போவுமே பிளாக்கே வச்சுருக்கோம், கொஞ்சம் இந்த வாட்டி சேஞ்ச் பண்ணலாமே அப்படி சொல்லிவிட்டு இந்த கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா 4 பீசஸ் வந்துச்சு. 4 ரோல் வந்துச்சு. நல்லா லாங்காகவே இருந்தது. ஸோ நல்லா எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் மிச்சமாக இருந்தது இருக்குது. ஒரு ரோல் மிச்சமாச்சு. ஸோ அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் வேலை இருந்தது. அது அப்புறமா சொல்கிறேன். இது ஒன்று ஒன்றா நான் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த வச்சுட்டேன். அப்புறம் மாமாட்ட சொன்னேன். ஸோ மாமா ஸ்டிக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வந்தார். அதுக்குள்ளே நான் அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா கீழே வச்சுக்கினே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சொல்லியிருந்தேன்னா இதில் பக்கம் தண்ணி போயிடுச்சின்னு சொல்லி. ஸோ தண்ணி போனாலே அந்த பக்கம் கொஞ்சம் வாலில் லீக் ஆகிடும் கீழே. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த கிச்சனை சரியாக நாங்கள் கட்டாதனால நான் வேணாம், இது கபோர்ட் ஒர்க் வேணாம்னு சொல்லிவிட்டு. இல்லைன்னா பார்த்திங்கன்னா எல்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் கபோர்ட் ஒர்க்கு பண்ணிகிட்ருப்பேன். கட்டும் போதே க்ளீனாக கட்டாமல் நம்மளை போட்டு டார்ச்சல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது எனக்கு இந்தமாரி சிங்க்கு எடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த தண்ணி நின்று உப்பு கரையில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்னை ஃபுல்லாகவே நான் வாங்கினது காரணமே சிங்க்குலேருந்து போடலான் தான். பட் என்னவோ கவர் மாரி வந்துச்சு. ஸோ அது தண்ணி பட்டா ஒட்டாதுன்னு சொல்லியிருந்தார். அதுக்காக நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த இடத்துல ஒட்டாது. மேலேயே ஸ்டிக் பண்ணும்போது லைட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாகவே ஒட்டல. சரி போதும் விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல ஏதாச்சும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா க்ளோவை வாங்கி தரேன், அது நல்லா இது பண்ணிட்டா தண்ணி எதுவும் லீக் ஆகாது. நான் தண்ணி லீக் ஆகிறது கூட எதனா பண்ணிடுவேன். மேலே பார்த்திங்கன்னா அப்படியே உப்பு கரை வெள்ளையாக இருக்குது. அதுக்கே யாருக்காச்சும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த உப்பு கரையெல்லாம் போடுறதுக்காக ஏதாச்சும் ஒன்று டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு எனக்கு யூஸ் ஆச்சுன்னா அதுவும் நான் வீடியோவில் சொல்கிறேன். அண்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இந்தமாரி வால் ஸ்டிக்கர் நாங்களும் ஒட்டணும், நல்லா ஒட்டுமா, எது ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுவும் சுண்ணாம்பு தரேன்னு சொன்னாங்க. சுண்ணாம்பில் இருக்கிறது. ஸோ சுண்ணாம்பில் ஒட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சுண்ணாம்பில் ஒட்டுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்படி பார்த்திங்கன்னா இதுவே இந்த டார்ச்சல் பண்ணுது. பேப்பர் மாரி இருக்கும் இல்லையா, வால்பேப்பர், அது பிரிக்கும்போது பின்னாடி பேப்பர் மாரி இருக்கும். ஸோ அதை வாங்கி ஒட்டலான்னு நினைக்கிறேன்.
வால்லலாம் ஒட்டுவாங்க. அப்போ அது வால்னாலும் கொஞ்சம் பேத்துன்னு இருக்கிற மாரி இருக்கக்கூடாது, க்ளீனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து அதுமாரி வாலில் ஒட்டி தெரியல எனக்கு. நான் ஃபஸ்ட்டு ஒட்டுனது வந்து 5 இயர்ஸாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ வர்றது வந்து ஃபுல் ஸ்டீல் மாரி வருது, கவர் மாரி வருது. ஃபஸ்ட்டெல்லாம் பேப்பர் மாரி இருந்துச்சு. ஸோ அந்த பேப்பர் மாரி இருக்கிற இதுவாக பார்த்து வாங்கி ஒட்டி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு எதுவும் தெரியல, பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுக்கும் ஒரு வாட்டி. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்னதாக எனக்கு தெரியல. ஸோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் இதுலேயே வீடியோவில் சொல்கிறேன். பார்த்துக்கினீங்களா நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து இது எப்போவுமே மீஷோவில் தான் வாங்குவேன். மீஷோவில் வாங்கினாலும் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் பார்க்குவேன். பட் இது வந்து ஓப்பன் பண்ணி இது ஸ்டீலு அதுமாரிலாம் காமிக்கல. ஸோ அதனால் எனக்கு தெரியல. நான் ரொம்ப மண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மாமா தான் ஒரு சமாதானம் பண்ணி பரவாயில்ல ஒட்டலவா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஸ்டீலில் வந்துச்சு, மறுபடியும் கவரில் வந்தால் இந்தமாரி கவராக பாருங்கள், எல்லாம் கவராக தான் இருக்குது. பட் மேலே இருக்கிற அந்த டிசைன் போயிடுது, அந்த கவர் அப்படியே ஒட்டிக்குது. அதையும் நான் டெய்லி வேலை இல்லாமல் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது பிரிச்சுட்டே இருப்பேன். எனக்கு வந்து ரொம்ப கோவமாக வந்துச்சு. ஸோ எப்படியா வாங்கி ஸ்டிக் பண்ணி அப்புறமா பார்க்கும்போது அப்படியே ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். இன்னும் இந்த சிங்க்குக்கிட்ட ஒட்டுறதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணலான்னு தெரியல. ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் பெயிண்ட்டு அப்படி அடிக்கணும் போல் இருக்குது. அது மேலே பிசு பிசுன்னு இருக்குது. ஸோ அதனால தான் உப்பு கரை தெரியும் இல்லையா நிறைய பேருக்கு, அது ஒயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அது அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட்டு எதனா அடிக்கலாமா இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா ஸ்டிக்கரு அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு அது என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவும் போடுறேன். இந்த கபோர்ட் போடலான்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன் எங்களது கிச்சன் சரியில்லை, ஸோ அதனால் கபோர்ட் போடல. இல்லைன்னா கபோர்ட் போட்டிருந்தேன்னா எனக்கு இவ்வளோ டென்ஷனும் இல்லை. கபோர்டை போட்டிருந்தேன்னா அதேமாரி டைல்ஸ் மேலே இருக்கிற அந்த கவுண்டர் டாப்போட இருக்கு இல்லையா, அது வந்து நாங்கள் மாற்றி கூட வச்சுருப்போம். கொஞ்சம் கிச்சனில் வந்து சரியில்லை. இதை தான் பேசிகிட்டு இருந்தோம் நானும் மாமாவும். இந்த இடத்து தண்ணி லீக் ஆகுது, இதுமாரி அந்த டைல்ஸில் அந்த கல் வந்து ஆலப்பிளாக் கல்லா என்ன சொல்கிறது, டைல்ஸு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று அது வந்து ஒடிஞ்சிச்சு கொஞ்சம் நம்ம சிங்க்குக்கிட்ட. மாமா பார்த்திங்கன்னா என்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணியிருந்தது, பிச்சுக்கின்னு வரதெல்லாம் என் மேலே ஓட்டிட்டு. ஸோ அதை தான் டிஸ்டர்பாக இருந்ததுன்னா நான் தான் ரொம்ப மைண்டை ஒரு மாதிரி இருந்தேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா அது நான் நாங்கள் ஸ்டிக் பண்ணி முடிச்சதும் அது பார்த்தோன்னே எனக்கு அப்பா நிஜமாலுமே அப்படியே நான் வேறு எங்கேயோ ஒரு இதில் இருக்கிற மாரி, ஒரு அஃபிஷியலான வீட்டில் இருக்கிற மாரி ஒரு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அது பார்க்கும்போதே அப்படி அவ்வளோ லுக்காக இருந்தது. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்மள வீடுன்னு போது நம்ம நான் ஆக்சுவலாக வாடகை வீட்டில் இருக்கும்போது கூட ஒரு இது விட மாட்டேன், எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு வந்து வீடுனாலே அவ்வளோ வீடு தான் எப்போவுமே நம்மளுக்கு. ஸோ அது எப்போவுமே க்ளீனாக வச்சுருக்கணும். அது க்ளீனாக இருந்தால் தான் என் மண்டை க்ளீனாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நான் அந்த மற்றது வேலையெல்லாம் நானும் ரிலாக்ஸாக செய்வேன். இல்லைன்னு பார்த்திங்கன்னா எனக்கு கோவம் வரும், ரொம்ப டென்ஷன் ஆவேன், கத்தினே இருப்பேன். அப்படின்னு சொல்லி டென்ஷனாக காலையிலே கத்துவேன். ஸோ இன்றைக்கி இந்த ரெடி பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு இப்போயே பிடிச்சிச்சு. மற்றபடி எல்லாத்தையும் இருக்கிற இடத்துலையே கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். கூடி சீக்கிரம் நான் வந்து கிச்சன் டூர் போடுறேன். பட் யாரும் கமெண்ட்டில் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே, நானே போடலாமா வேணாமா அப்படின்னு இருக்கேன். பட்டு பரவாயில்ல, நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் அழகாக ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் டூர் போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் மேலே கொஞ்சம் க்ளீன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படி சொல்லிவிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தமாரி தான் வச்சுருந்தேன், அங்கே வச்சுருக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் மாற்றிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் பார்க்கும்போது நல்லா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. எப்போவுமே பழசு மாரி வச்சுட்ருக்கோம், புதுசாக சேஞ்ச் பண்ணலாமே சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா இருக்குல்ல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்க்கவே. ஸோ மீதி இருந்த ரோலில் வந்து நான் இந்தமாரி ஸ்டாண்டுக்கு வந்து கிச்சனில் இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் ஸ்டாண்டில் வந்து அழகாக ஒட்டி முடிச்சுட்டேன். அதையும் எப்படியோ ட்ரை பண்ணி ஒட்டி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பாதி இருக்குது. இந்த ஸ்டாண்டோட ஸ்டோரியும் நான் கிச்சன் டூர் சொல்லும் போது நான் சொல்கிறேன், இந்த ஸ்டாண்ட் எப்படி எங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்குது, அங்கே கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்